வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் ஆனவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஒரு நன்றி தெரிவித்த மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்ப்போம். அதன் அடிப்படையில் பார்ப்போம். நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் செய்து கொண்டிருக்கார். நிறைய விஷயங்கள் வெளிவராமல் இருக்கிறது, ஒரு சில விஷயங்கள் வெளிவருகிறது. சரி, வெளிவருகின்ற விஷயங்களையாவது நாங்கள் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடு எனக்கும் இருக்கிறது. அந்த வகையில் அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் செய்கின்ற நிறைய விடயங்கள் பொது வழியில் வாரதில்லை. நிறைய பேர் கேட்குற கேள்வி, டாக்டர் என்ன செஞ்சார், ராமநாதன் அர்ச்சுனா என்ன செஞ்சார், இந்த அரசியல் பயணத்தில் 2.5 வருஷத்தில் என்ன செஞ்சார், இந்த புலம்பெயர் தேசத்தில் அரசாங்கத்தின் உதவியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன செஞ்சார் என்னென்னு சொன்னால், இங்கே இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய வருமானம், அரசாங்கத்தின் காசு, வேலைக்கு போகிறதில்ல, ஒன்றும் தேவையில்லை, இருந்த இறையில் சாப்பிட்டு கொண்டு, இருந்த இறையில் சமூக ஊடகங்களில் பகிர்வுகளை போட்டுக்கொண்டு வேலை வெட்டி போகாமல் இருக்கிறவங்க 1000 கதை கதைக்கலாம். நான் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல, அதாவது அங்கே எங்களுடைய இலங்கை வடபகுதியில் அங்கே அரசாங்கத்துடன் போராடுவது மட்டுமில்லாமல் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களாக, அதாவது இப்போ என்ன சொல்கிறது, அந்த பகுதி மக்கள், ஏழை மக்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சம்பந்தமாக ஆராய்ஞ்சு அது எப்படி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ சின்ன விஷயம், இப்போ உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், இந்த காணி பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பக்கத்து காணிக்காரன் கொண்டு வந்து காணிக்குள்ளே, இன்னமற்ற காணிக்குள்ளே வேலியை போட்டுட்டு இருப்பான், காணியை விட மாட்டான், அதுக்கு அடம் பிடிப்பாங்க, சண்டை பிடிப்பாங்க. இது எல்லாமே இப்போ இலங்கையில் வடபகுதியில் இருக்கிற நீதிமன்றங்கள் இருக்கிற 190% இல்லை 95% வழக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி சம்பந்தமான வழக்குகளாக தான் இருக்கும். அந்தளவுக்கு அங்கே அடாப்படியாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த டிசிசி கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல்வாதிகள் அல்லது தமிழர் மக்களுக்கு கெட்டது செய்பவங்க, கெட்டது செய்து போட்டு தாங்கள் செய்த கெட்டது பிடிபடக்கூடாதுன்னு யோசிப்பவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு டாக்டர் ராமநாதன் டிசிசி கூட்டங்களை கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள் அவர்கள் தான். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல்வாதிகள் நிறைய பேர் இப்போ திக்கிமுக்காடி போய் நிற்கணும், நிறைய பேருக்கு இடமாற்றங்கள், நிறைய பேர் இன்னும் பயத்தில் இருக்கணும். பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய வைத்திய அதிகாரிகள், நாங்கள்தான் காலம் பூரா வைத்திய சாலையை கட்டிப்பிடிச்சு கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் இந்த இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் அப்படி அவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பெரிய ஒரு தலைவலி. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை எப்போ விட்டுட்டு போவார், அவனுக்கு ஒன்று நடக்காதா, இதனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவால் தொடர்ச்சியாக எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, நாளைக்கு வடபகுதிக்கு நல்லது நடந்துவிடும் அப்படி என்று சொல்லி நிறைய பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை இந்த அரசாங்கம் அல்லது இந்த பொதுமக்கள் அல்லது அரசாங்கம் யாராவது அவரை வீட்டுக்கு அனுப்பணும் அல்லது அவர் அரசியல் பணியிலேருந்து போகணும். ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய கனவு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கனவு தான். அவருடைய கனவு முதலமைச்சராகி வடபகுதியை நல்ல ஒரு சுபூட்சமான வடபகுதியாக்கி எதிர்கால சந்ததிக்கு நல்ல ஒரு இடமாக, எதிர்கால சந்ததி ஒரு சுபூட்சமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது அவருடைய பெரிய ஒரு கனவு. அந்த மிகப்பெரிய கனவில் எவ்வளோத்துக்கு சாத்திய கூறாகும் என்றதான் இப்போ கேள்விக்குறி. அதுக்கான முயற்சிகள் அவர் ஈடுபட்டு கொண்டாலும் எங்களுடைய இந்த சமுதாயம் அல்லது எங்களுடைய தமிழர்களில் ஒரு குறை ஒரு குறைன்றதை விட ஒரு குணம் இருக்கிறது. எங்கே பணம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ஞ்சு விடுவார்கள். யார் பணம் பலம் படைத்தவர்களோ அவருக்கு அரசியல்வாதியாக்கணும். அதே மாதிரி யார் ஊழல்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவரை அவர்களுக்கு சார்பாக இருக்கணும். என்னன்னு சொன்னால், அடுத்த சந்ததியை பற்றி யோசிக்கிறது இல்லை, தன்னுடைய சந்ததி அல்லது தன்னுடைய குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் காணும் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னென்னு சொன்னால், இப்படியே இருக்கின்ற இந்த இடத்துல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மக்கள் கடிதம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சண்டிலிப்பாயா அந்த பகுதிகள் நினைக்கிறேன் ஒரு மதுபான சாலை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவும்
டாக்டர் பவானந்த ராஜாவும் சண்டிலிப்பாய் டிசிசி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அந்த மதுபான சாலை மூடப்பட்டது. இந்த மதுபான சாலை யார் திறந்தாங்க அப்படின்னு சொன்னால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு பெண்ணினுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த மதுபான சாலையை திறந்திருந்தார். ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவும் அதே மாதிரி டாக்டர் பவானந்த ராஜா 2 பேருமே சேர்ந்து வந்து இந்த மதுபான சாலையை மூடி இருந்தாங்க. அது வந்து வெளியில் தெரிஞ்சாலும் ஏன்னா டாக்டர் செஞ்சபடியாக யாருமே வந்து அதை பெருசுபடுத்தலை. ஏன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா செய்கிற ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் வந்து யாருமே வெளியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஊடகங்களும் சரி சமூக ஊடகங்களும் சரி யாருமே அதை பெருசுபடுத்துறது இல்லை. அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் டாக்டருக்காக கொடுக்கறதுக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் அச்சுவேலி பல்நோக்கு கூட்டுறவு சங்கம். அச்சுவேலி பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவும் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று சொன்னால் ரஜீவன் அவர்களும் சேர்ந்து கோப்பாயினுடைய டிசிசி கூட்டத்தில் வந்து இருவருமாக கதைச்சு இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும். அதாவது வந்து அச்சுவேலி பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் அச்சுவேலி பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய கட்டிடத்தில் இயங்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த காணி வந்து இராணுவத்தினுடைய பிடியில் இருந்தது. அப்போ இராணுவத்தினிடம் இது சம்பந்தமாக கதைச்சு அந்த காணியை விடுவிப்பதற்காக ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக டாக்டரும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் 2 பேருமா சேர்ந்து என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் எடுத்து அந்த காணியை விடுவிப்பது சம்பந்தமாக இருவருமே வந்து அந்த டிசிசி கூடுதல் முடிவெடுத்து அந்த காணி கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து டிசிசி கூடுதல் கதைச்சு அந்த காணியை பெற்றுக் கொடுத்ததுக்காக அந்த மக்கள்ன்றதாவது கூட்டுறவு சங்கத்தினுடைய வேலை செய்பவர்கள் பணியாற்றுபவர்கள் முகாமையாளர் தலைவர் எல்லாருமாக கையொப்பமிட்டு ஒரு நன்றி கடிதத்தை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அது வந்து டாக்டர் பகிர்ந்திருந்தார். இப்போ இன்றைய சமூக ஊடகத்தில் காணக்கூடிய இருந்தது. உண்மையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இடம்பெறுகின்ற பொழுது அதை நிறைய பேர் வந்து வெளிக்கொண்டு வருவதில்லை. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பற்றி கெடுதலான செய்திகளை பகிர்கின்ற சமூக ஊடக போராளிகள் நல்ல விஷயங்களை பகிர்வதற்கு பின்னிக்கிறார்கள் அப்படின்றது மிக வேதனையான விஷயம். இப்படி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன விஷயம் செய்தார் அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழர்களுக்காக என்ன செய்தார், இந்த 2.5 வருஷத்தில் என்ன செய்தார் அப்படின்ற ஆக்களுக்கான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த மதுபான சாலை, இப்போ வந்து இந்த காணி விடுவிப்பு, நீங்கள் அதை மாதிரி நிறைய விடயங்களுக்கு வந்து டாக்டர் போயிட்டு ஒவ்வொரு டிசிசி கூட்டங்களையும் சண்டை போட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கார். நிறைய பேர் அதை ஆதரிக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து ஊழல்வாதிகளோடு சேர்ந்து நிற்பவர்கள், ஊழல்வாதிகளுக்கு சார்பாக நிற்கிற அரசியல்வாதிகளோடு சேர்ந்து நிற்பவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். அவர்களுக்குள்ள போராடி இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால் தனியொரு மனுஷனாக போராடி கொண்டிருக்கிறார். இப்போ யாருன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு பேசக்கூடாது, அரசாங்க உத்தியோகத்தர்களோட நீங்கள் கதைக்கக்கூடாது, அவர்களுக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடாது, அவங்க வந்து கெட்டதான் செய்வாங்க, ஊழலாம் செய்வாங்க, தமிழுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், என்னுடைய ஊழியர்கள் இப்படி தான் இருப்பார்கள், நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கூட்டத்தை என்ன சொல்கிறது புறக்கணிப்பு செய்வோம் இப்படின்னு சொல்லி ஒரு சில கேவலமான வேலைகள் எல்லாம் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்வாங்க. ஆனால் டாக்டரை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. டாக்டர் வந்து அந்த இடத்துல பிள்ளை சரி என்ன சரி, கேள்வி என்ன கேள்வி, அதுக்குரிய பதிலை கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சு. இதனால தான் அவர் வந்து இன்னமும் நிறைய அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கெடுதலான பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அண்மையில் கச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊழல்களை எல்லாம் மறந்து ஒரு வாரம் உத்தமர்களாக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியப்பிரமாணம் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. அப்போ இதுவரை காலம் நீங்கள் நேர்மையாக செய்யலை. ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், எங்களுடைய கச்சேரியில் எங்களுடைய அரசாங்க நிர்வாகங்களில் என்றைக்குமே வந்து கையூட்டு பெறாமல் இங்கே யாருமே வேலை செய்ததில்லை. அப்படி யாராவது கையூட்டு பெறாமல் வேலை செய்கிறார்கள்னு சொன்னால் அவர்களை வந்து வேலையிலேருந்து நீக்கி விடுவாங்க. ஒரு நீதி நேர்மையாக வேலை செய்கிறாருன்னு சொன்னால் அவரை வீட்டை அனுப்பி விடுவாங்க. ஆக இதில் வந்து உண்மையாக இதெல்லாம் சாத்தியக்கூறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் மக்களுக்கான ஒரு வெறும் ஏமாத்து வேலை மட்டும்தான். ஆனால் ஏதோ அவர்கள் செய்கிறார்கள், மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இதே சுத்தியோடு யாருமே வேலை செய்கிறதில்லை. எல்லாருமே ஏதோ ஒரு லாபத்தோடையும் தங்களும் மாதம் முடிய சம்பளம் வந்தால் காணும் என்கிற அடிப்படையிலையும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சரி, இது கதைச்சி வேலை இல்லை, பாபம் என்ன அடக்குன்னு சொல்லி உண்மையில் டாக்டர் சம்பந்தமாக டாக்டருக்கு இப்படி ஒரு வாழ்த்து, ஒரு நன்றி ஒரு மக்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால்
அதை வந்து ஊடகங்கள் கொஞ்சமாச்சும் அதை வந்து வெளியால் கொண்டு வந்து நல்ல விஷயங்களை நீங்கள் கெட்ட விஷயங்களை எப்படி வந்து கேவலப்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி நல்ல விஷயங்கள் ரெண்டு வருகின்றவளோ அதையும் பாராட்டுறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மாற்றிக்கிறதுல நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ சொல்லலையே அவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போவார் அப்படின்றதும் தெரிஞ்ச விஷயம். பார்க்கலாம் டாக்டர் ராமநாதனுடைய அரசியலில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். பொறுத்திருந்து பாருங்கள். அதே மாதிரி டாக்டர் ராமநாதன் செய்கின்ற விஷயங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு டாக்டர் ராமநாதன் பற்றிய வேறு பகிர்வுகள் கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு உடனடியாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சுக்கொள்ளுங்கள். நான் போடுகின்ற பகிர்வுகள் அப்போ தான் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.